ஹாய், இன்றைக்கி ஒரு ஸ்டடி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 2 ஆஃப் 25. அதாவது 25 டேஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தேன். அதோட டே 2 தான் வந்து இன்றைக்கி. மார்னிங் எழுந்துச்சி ஒரு 7 o'clock இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டேன். ஸோ பேபி ரொம்ப ஆக்டிவாக விளையாடிட்டு இருந்தாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் அவங்கள விட்டுட்டு நான் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் என்னோடய ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ளேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே பேபியோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து டக்கு டக்குன்னு வாஷ் பண்ணி சன் ட்ரை பண்ணியாச்சு. ஏன்னா வெயில் அடிக்கும் போதே நம்ம இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மார்னிங்கே கொஞ்சமாக ஒரு டம்ளர் மட்டும் ஹாட் வாட்டர் மட்டும் வச்சு குடிச்சிட்டு அப்படியே ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன ஷெடியூல் அப்படின்றத மட்டும் ஒன்ஸ் பார்த்துப்பேன். ஆர்டிகல்ஸ் ஹோமோஃபோன்ஸ் பார்ட் ஏல, பார்ட் பியில் சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ் போயம், த டெம்பெஸ்ட் பார்ட் சியில். ஸோ இது 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஸோ மார்னிங் வந்து இந்த ஆர்டிகல்ஸ் அப்படின்ற கிராமர் டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டக்குன்னு பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி கிராமர் டாபிக்ஸை மட்டும் நோட்டில் வந்து அப்பப்போ எழுதி வச்சுப்பேன். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு பார்த்தேன். ஸோ அவ்வளோதான் டைம் கொடுத்தாங்க பேபி. ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பார்த்தோன்னா என்ச்சாச்சு அகெயின். திரும்ப கூட்டிகிட்டு போய் வெளியிலலாம் கொஞ்சம் நேரம் நிற்க வச்சுட்டு அப்படியே டயர்டானாங்க. அகெயின் வந்து தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து போயாச்சு. கிராமர் டாபிக் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து ஹோமோஃபோன்ஸ் அது வந்து நான் ஒன்ஸ் பார்த்தேன். அது எனக்கு அதிலே ஓகேன்னு ஆயிடுச்சு. அதனால் நான் நோட்டில் எதுலேயும் எழுதி வைக்கல. ஸோ அப்போ தான் புக் எடுத்து ஒரு 2 பேஜ் ரீட் பண்ணியிருப்பேன். அகெயின் வந்து எந்திரிச்சாச்சு. அப்புறம் சரின்னு சொல்லி இந்த டைம்லேயே குளிக்க வச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவாங்க. சரின்னு சொல்லி ஃபுல்லாக குளிக்க வச்சு தூங்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அந்த டைமில் இந்த லெசனை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தெரியாத வேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அப்பப்போ வந்து அந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறமா அதோட மீனிங்ஸை வந்து மேலே எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த சினானிம்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி புக் பேக்கில் இருக்க எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி தான் நான் ரீட் பண்ணி நோட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா ஆத்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ரோஸ் அண்ட் போயம்க்கு பின்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு நோட்டில் வந்து தனியாக நோட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் டீட்டெயில்ஸ் இருக்காது. சும்மா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸி. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி என்ன ஷெடியூல் பண்ணியிருந்தேனோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock மேலே கொஞ்சம் டைம் இருந்தது. கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அந்த டைமில் சரி நம்ம வேறு ஏதாவது சப்ஜெக்ட் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு மேக்ஸ் தான் வந்து கவர் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இப்போ என்கிட்ட அதுக்கான மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லை. சரி என்கிட்ட இருந்தது வந்து இப்போது ஐஎன்எம் மட்டும்தான். ஐஎன்எம்லேயும் நான் வந்து இந்த எஸ்சிஆர்டி புக்கில் தான் ஃபுல்லாக ரீட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து பார்த்தோன்னா A3 புக், சுரேஷ் அகாடமியோட A3 புக் தான். இதில் வந்து நான் பெருசாக அவ்வளோவா ரீட் பண்ணதில்லை. ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரியாது. சரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இதுக்கான ஒரு ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் வந்து பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக எல்லா லெசனுக்குமே பண்ண போகிறதில்ல. ஒரு சில டாபிக் மட்டும் நான் வந்து இப்போது ப்ராப்பராக லைனாக வந்து போகிறதில்ல. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஐஎன்சி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறத முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே செட் ஆகிடும் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஸோ ஐஎன்எம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யூனிட் 8 வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 2 சப்ஜெக்டையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நெக்ஸ்ட் அந்த பாலிட்டி மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி என்னென்ன லெசன் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து லாஸ்ட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நான் பாலிட்டி தான் வந்து எடுத்திருந்தேன்.
பட் அது ஸ்டார்ட்டிங்லே வந்து அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான். பட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற சப்ஜெக்ட்டும் கூட தான். ஸோ நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே அப்படி போவேணா, ஏன்னா இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வேறு நம்ம ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியான லெசன்லேருந்தே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஐஎன்எம் சூஸ் பண்ணேன். அண்ட் என்கிட்ட அந்த மெட்டீரியல்ஸும் இல்லை மற்ற சப்ஜெக்ட்டுக்கு, அதுவும் தான் ஒரு மெயின் ரீசன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 டேஸ்க்கு மட்டும் சின்னதாக ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை முடிச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து அப்புறம் ஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ இப்போ ஒரே நாளில் ஒரு லெசன் நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டம், படித்த லெசனாகவே இருந்தாலுமே. ஏன்னா நம்ம உள்ள டேட்டாஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் நம்ம வந்து மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா 2 நாளைக்கு ஒரு லெசன், ஒரு டாபிக் வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு ஒன்று, ஈஸியாக இருக்கிற டாபிக் வந்து ஒரு நாளில் ஒன்று முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த லெசனை வந்து ஒரு 2 பேஜஸ் மட்டும் நான் ரீட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன்ஸை மட்டும் நான் அங்கங்கே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே நோட்ஸ் தான் எடுத்து வச்சுருப்பேன், அதுக்கான மெட்டீரியல்ஸும் இப்போ என் கையில் இல்லை. ஸோ நம்ம புக்லேயே வந்து அப்போ அங்கங்கே அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்கிட்ட நோட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் ரிவிஷன் பண்ணிப்பேன். ஸோ இப்போதைக்கு நான் ரீட் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த புக்கை வச்சு நான் படிச்சுக்க போகிறேன். ஸோ இனிமேல் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஐஎன்எம் இந்த 2 சப்ஜெக்ட்டுமே வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஐ ஹோப் 2 சப்ஜெக்ட்டுமே நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஓகே, இப்படி தான் இன்றைக்கி என்னோடய டே வந்து போச்சு. ரொம்ப பாசிட்டிவாக நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.